உங்களே குறை சொல்லிக்கங்க. ஒரு கருத்து வந்தா உங்களே நீங்க குறை சொல்லிக்கங்க. இல்ல இது என்ற கெட்ட எண்ணத்தால் என்ன செய்யுது வருது, எனது மோசமான பின்னணியால வருது என்றதை நம்ம யோசிக்கணும். ஆனா இன்றைக்கு கெட்ட எண்ணத்தை தான் எங்களுடைய அறிவாற்றலுக்கு ஆதாரமாக வச்சுக்கிறோம். எப்படி கெட்ட எண்ணத்தை தான் எங்களுடைய அறிவாற்றலுக்கே ஆதாரம் எது? கெட்ட எண்ணம் தான். ஒரு மசூரால உட்கார்ந்து கொள்றது, 8 பேர் பேசுவான், இவன் இதுக்கு பேசுறான், இவன் அறிவாற்றல் விளங்கிட்டா, இவன் இதுக்கு பேசுறான், அவன் அதுக்கு பேசுறான், அவன் அதுக்கு பேசுறான். எல்லாம் முடிஞ்சு மசூரா முடியும் வரைக்கும் வெயிட் பண்றது. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு பாரு கழுவுறதுக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு விளங்கிச்சு தானே மசூரால நினைச்ச நீங்க அப்படி நினைச்சுப்பீங்க அவரு சரியா, அதான் நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு நீங்க முடிஞ்சு போகும் வரைக்கும் எல்லாம் என்ன சும்மா பேச்சு தான். எல்லாம் என்ன ஏண்டா கூடி நீங்க அந்த இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாம் சொல்லி முஆனகா சொல்லி எல்லாம் செஞ்சு முடிஞ்ச வரும். இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் எப்படி தவாக்களை சரி பண்றது? அது போல பயான் இஹ்லாஸை பத்தி கெட்ட எண்ணத்தை பத்தி நல்ல எண்ணத்தை பத்தி பண்ண என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம். எனவே தவ்வா களத்துல நம்ம முழுமையாக முதலாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தவ்வா செய்வோம், மற்றவர்களுக்கு நல்லதை சொல்வோம், தவறுகளை விமர்சிப்போம். ஆனா எண்ணங்களை அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிருவோம்? வல்லாஹு யதவல்ல ஸராயிர். ரகசியங்களை யார் பொறுப்பெடுக்கணும்? அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது நல்ல விஷயத்திலையும் தான். இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? கெட்ட விஷயத்துல நல்ல விஷயத்திலையும் தான்.